Deepika Vikram to address you. நைட் ஒரு 3 மணி சரியா தூங்கல. என்ன ஒரு சின்ன டென்ஷனை விட ஒரு எதிர்பார்ப்பு. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் உட்காந்து எல்லா சாங்ஸும் கேட்டேன். விஜேந்திர பிரசாத் கார், நிவின், சிவா, ரிஷி மேம், ஹரி, இங்க விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள் and all the celebrities and everybody, thank you very much. எனக்கு வந்து first I just want to thank ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல வந்து அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க ஷூட்டிங்லாம் விட்டுட்டு இங்க வந்து மரியாதை கொடுத்ததுக்கு, எங்களை வந்து ஊக்குவிச்சதுக்கு சிவா thank you so much. நிவின், நன்னி, நிறைய கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஏன்னா நிறைய பேர் பேசும்போது நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. இன்னும் நிறைய பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து டைம் நிறைய எடுக்க ஆசைப்படல, பட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ காட், ஒரு ஃபேண்டாஸ்டிக் டீம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. இந்த படத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு டீமோட நான் செயல்பட்டிருக்கேன். படத்தை பத்தி சொல்லணும்னா ஐ திங்க் அது நீங்க படம் பாருங்க. படம் எனக்கு உங்ககிட்ட பேசணும். நான் வந்து அதை பத்தி எதுவும் சொல்ல விரும்பல. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, என்னது தில்லா? வெயிட் சாரி. ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணி ஒரு ஸ்பீச் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, just want to say first and foremost thank you. ஒவ்வொரு படமும் நான் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்குதா, ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குது, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்களுக்கு பிடிக்குமான்னு நம்ம ரொம்ப ஆர்வமா ஒரு கேரக்டர் பண்ணுவோம், ஒரு படம் பண்ணுவோம். ஸோ இது வந்து பண்ணும்போது எனக்கு தோணுச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஐ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு ஆனந்த். அவர் சொன்னார் நான் வந்து 9 months வெயிட் பண்ணேன். அவரும் வெயிட் பண்ணாரு. நம்ப மாட்டீங்க, ஒரு மிகப்பெரிய ஹீரோ கூட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது. அவர் வந்து இந்த படம் ஓகே பண்ண பிறகு அந்த ப்ரொடியூசர் வந்து சார் வேண்டாம் இவரை வச்சு பண்ணலாமான்னு. இல்லை சார். நான் சொன்னேன் ஆனந்த் போய் பண்ணிட்டு வாங்க. பண்ண மாட்டேன் சார். ஐ செட் பை. இல்லை சார், இது வந்து இட்ஸ் நாட் எத்திக்கலி ரைட். இது வந்து இதுதான் கரெக்ட். நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம், நம்ம இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னாரு. Thanks Anand. I think that took a lot of maturity. I don't know very took a lot of maturity to say that, to take that decision. அவர் ஈஸியா பண்ணிட்டு போயிருக்கலாம். அந்த படம் வந்து அவர் ஒரு வருஷம் முன்னாடி முடிச்சிருக்கலாம். பட் அவர் சொன்னார் இல்ல இது நம்ம பண்றோம் அப்படின்ட்டு. Thank you very much. But I want to thank you also for எப்பவுமே நடிகர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைக்கிற போது வேற என்ன பண்ணும், நல்லா இருக்கும் கேரக்டர் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க ஒவ்வொரு படத்தையும் அணுகுவோம், ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அணுகுவோம். இந்த மாதிரி கதாபாத்திரம் எனக்கு கொடுத்தது, அதுவும் டியூவல் ரோல். நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை டபுள் ஆக்ஷன் பண்ணணும்னு, ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த ரோல் வந்து எனக்கு ஆக்சுவலி அவர் வேற ஒருத்தருக்கு பண்ணலான்னு வச்சிருந்த ஐடியா. நான் சொன்னேன் நம்ம பண்ணி பார்க்கலாமே. ஒன்று இமீடியட்லி கேம் இன் டு இட். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எனக்கு வந்து ஆனந்த் வந்து மதன் சொன்ன மாதிரி, கார்த்தி சொன்ன மாதிரி, இந்த மாதிரி ஒரு நியூ கிராப் ஆஃப் டைரக்டர்ஸ் நமக்கு தேவை. அவரோட ஐடியாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். அவர் வந்து வேற ஒரு ட்ரிப்ல இருப்பாரு. நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயமும் like புதுசா இருக்கும். and it's a very different experience to work with someone young like that, and I really enjoyed working with you Anand. and ஒவ்வொரு இன்புட்டும் கொடுக்கும்போது அவர் சின்ன பையனா இருந்தா கூட அவரோட மெச்சூரிட்டி as far as ஸ்கிரிப்ட் ஒர்க், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூஸ், அதே மாதிரி ரிலீஸ் டைம்ல என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி இந்த ஒரு விஷயமா நம்ம வெளிவிடலாமா, அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய விஷயங்கள் வந்து வெரி மெச்சூர் பர்சன், ரியலி வெரி இன்டெலிஜென்ட். லவ்லி ஒர்க்கிங் வித் யூ and thanks a lot for the kind words Anand. and Shivu, thanks for that sweet gesture. I was moved. என்னன்னா ஷிபு வந்து ரொம்ப நாளா டிஸ்ட்ரிபியூஷன் என்னோட எல்லா படங்களும் கேரளத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. இந்த படம் கொஞ்ச நாளா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சொன்ன மாதிரி 9 months 10 months அதை வந்து சால்வே பண்ண முடியாத ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா
ஒரே நாள் வந்தாரு, என்கிட்ட பேசினார், அடுத்த நாள் போய் சால்வ் பண்ணி இந்த படத்தை ஆரம்பிச்சார், which is fantastic. And இந்த நாள் இவ்வளவு நாள் பிரச்சனை நடந்தனால நிறைய ஃபைனான்சியல் ப்ராப்ளம்லாம் அதுல இருந்துச்சு. இருந்தும் இந்த படத்துல 2 கதாநாயகிகள் இருக்காங்க. ஆனா இது வந்து இன்னும் பெருசாகணும். இதுல ஒரு நயன்தாரா போட்டா எப்படி இருக்கும், ஒரு நித்யா மேனன் போட்டா எப்படி இருக்கும்னு அவரே முன் வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு பலம் சேர்த்தாரு. He did all those things and the way இந்த படம் ஷேப் அவுட் ஆனதுக்கு I think we are hats off to Shibu for giving us that, and which is why அடுத்த படம் பண்ணும்போது ஹரியும் நானும் பேசும்போது we said அவரே இன்ஃபேக்ட் நாங்கள் மீட் பண்ணும்போது சாமி டுவா நான் வந்து அப்படின்னாரு. ஆஃப்கோர்ஸ் அப்படின்னு இன்ஃபேக்ட் அவர் சொன்னாரு, ஆக்சுவலி எதுவுமே பண்ண வேண்டாம், ஆடியோ லான்ச் எதுவுமே வேண்டாம், நாங்கள் சும்மா ஒரு போஸ்டர் மட்டும் போட்டுடலாம், நீங்கள் மைல்கல்ல உட்காந்துருக்க மாதிரி கொஞ்சம் வயசான கெட்டப்ல அப்படின்னாரு. வயசான கெட்டப் வேண்டாமே. ஓகே, I'm just kidding. So thank you Shibu. Harris, I love working with Harris. நான் என்னோட பண்ண எல்லா படங்களுமே எப்பவுமே அவர் கொடுத்த பாடல்கள் வந்து மிகப்பெரிய ஹிட்டா அமைஞ்சிருக்கு. அவர் சொன்ன மூங்கில் காடுகளை வந்து என்னோட ஃபேவரட்டஸ்ட் சாங். இன்னைக்கும் என்னோட கால் இருக்கு அதுதான். என் போன்ல நீங்க போன் பண்ண அந்த சாங் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய சாங்ஸ், எனக்கு ஹிட் சாங்ஸ் எல்லாம் வந்திருக்கு, பட் அந்த சாங் என்னால மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஹாரிஸ் ஃபார் தட், அண்ட் தேங்க்யூ ஹாரிஸ் ஃபார் கிவிங் சச் அ வண்டர்ஃபுல் ஆல்பம். வந்து ஒவ்வொரு சாங்கும் ஆக்சுவலி சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, பட் அதை விட இந்த படத்தோட ஜானருக்கு, இந்த படத்தோட கேன்வஸ்க்கு எவ்ரி சாங் இஸ் சோ சூட்டபிள் அண்ட் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு அண்ட் ஒரு வைப்ரேஷன் அண்ட் டெம்போ. தேங்க்யூ சோ மச். அண்ட் நாட் ஜஸ்ட் அ சாங், ஈவன் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்க ட்ரெய்லர்ல கூட பாத்தீங்க, அவ்வளவு அற்புதமா போட்டுருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச் ஹாரிஸ். இன்ஃபேக்ட் நானும் ஆனந்தும் அந்த செகண்ட் கேரக்டர் பண்றபோது லவ், அந்த கேரக்டரோட பேர் வந்து லவ், அவனோட கேரக்டர் பண்றபோது ஹாரிஸ் இதுக்கு எப்படி மியூசிக் போடுவாரு, எப்படி பண்ணுவாரு, அப்படி பண்ணுவாரு, we were actually talking about it, we were getting very excited about it. Thank you very much. And I want to thank the rest of the crew, especially the எங்களெல்லாம் கொஞ்சம் அழகும் பண்ண வச்சாரு, கொஞ்சம் அசிங்கமா காட்டல ராஜ். எல்லாமே ராஜ் வந்து ஆனந்தோட ஒர்க் பண்ணி லைக் there is a magic in every visual. Thank you ராஜ். பீமாலையும் அதே தான் பண்ணார். இன்னும் அந்த ஒரு கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட லுக்ஸ்லயே ஒன் ஆஃப் த ஃபேவரட் லுக்ஸ் வந்து பீமா, அண்ட் அது அழகா இருந்ததுக்கு காரணம் ராஜ் தான். அண்ட் அகெயின் இதுலயும் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரேம்ஸ் ட்ரெய்லர்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு இது பண்ணிருப்பாரு. Thank you very much for that ராஜ். And சுரேஷ், நீங்க வந்து எல்லாரும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, பட் I want to tell you, இந்த படம் வந்து முக்காவாசி மலேசியா தாய்லாந்துல தான் ஷூட் பண்ணது, மீதிலாம் சென்னையில ஷூட் பண்ண, ஏன்னா அங்க ஷூட் பண்ண முடியாது. ஸோ முக்காவாசி விஷயங்கள் நீங்க பார்த்தது எல்லாமே செட் தான். ஆனா அந்த செட் வந்து சுரேஷ் அவ்வளோ அற்புதமா பண்ணியிருந்தாரு. சும்மா ஒரு there is a style, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஆனா அதை பிரேக் பண்ணிட்டு டோட்டலி வித்தியாசமா ஒரு மாதிரி கிரஞ்சி ஃபீல்ல ரொம்ப எனக்கு ஒவ்வொரு தடவையும் செட்டுக்குள்ள போகும்போது எனக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும். அது வந்து Suresh was able to do that. And Bhuvan, your editing, I don't even have to tell you, it's so nice. And thank you assistant directors Kumaran, Mukundan, Barney, Vinod, ellarum, Kasi sir, production manager, எல்லாருமே வந்து இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா it's a very difficult film to make, but we finished it really fast, and அதெல்லாம் because of the wonderful teamwork that we had. And நயன்தாரா பத்தி சொல்லணும்னா she's got an aura. ஆனந்த் சொன்ன மாதிரி அவங்க அந்த ஃப்ரேம்ல இருக்கிற போதே வேற ஒரு மேஜிக் இருக்கும். And ரொம்ப நாளா அவங்க கூட நாங்க 2 பேரும் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் ஆடிங் ஒன் மேஜிக் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் நல்லா இருக்கு அந்த கெமிஸ்ட்ரி, அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ண அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெரி ப்ரொஃபஷனல். அதே மாதிரி நித்யா வந்து ஒரு ஆனந்த் சொன்ன மாதிரி அந்த கேரக்டரை டார்ச்சர் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி குட் டு ஒர்க் வித் தீஸ் டூ. அண்ட் everybody else, and then the lyricist Karki and ma'am, thank you very much. Amre ma'am, thank you for the beautiful lyrics that you all gave us. And everybody else, யாராவது மறந்துட்டேனா? அவங்க மறந்துட்டேன், சாரி. Thank you very much for being here. And அபிஷேக் வந்து for a wonderful, ரொம்ப டிஃபிகல்ட், ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருந்து அவங்க பேசும்போது அவங்க கூட நிறைய காமெடி பண்ணுவாங்க. அந்த ஆடியன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ற ஒரு சக்தி இருக்கும். அவர் தனியா நின்று ஒரு மைக்கை மட்டும் பிடிச்சிட்டு ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. அண்ட் I have to thank him. அவர் பிஹேவ் வுட்ஸ்ல எழுதும் போது நிறைய நீங்க கூட நிறைய ஃபார்வர்ட் பண்ணிருப்பீங்க என்ன பத்தி விஷயங்கள்லாம். அவர் நிறைய நல்ல விஷயங்கள் எழுதியிருக்காரு. Thank you Abhishek. I'd like to take this opportunity to tell you this. And பசங்களா, thank you so much for being here. எனக்காக சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய ஓ போடுங்க. நடுவில் வந்து கொஞ்சம் ஓடி போயிட்டீங்களா முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இல்ல நான் எழுதிட்டு போவேன்னு சொன்னாரு. And he said so many beautiful things. நான் என்னெல்லாம் அவர்கிட்ட சொன்னனோ அது எல்லாமே உண்மை. I always knew அவர்கிட்ட கண்டிப்பா ஒரு பெரிய ஹீரோ வருவாரு, இதுக்கும் மேல நடப்பாரு. அண்ட்
எனக்கு பிடிச்ச விஷயம் அவர் மேடைக்கு வரும்போது நான் இருக்கும்போது எல்லாரும் அவர் ரெமோன் கூப்பிட்டு தான். தட் மீன்ஸ் ஹி இஸ் ரெமோ. கங்க்ராட்ஸ் ரெமோ. அண்ட் இது வந்து சும்மா சிவா நான் பண்ணது வந்து ஒரு ஊர்கா மாதிரி ஒரு சின்ன மேட்டர். நீங்க பிரியாணியோட வரீங்க, நீங்க வந்து ஐ நோ யூ ராக். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல இந்த வயசுல வந்து இன்னும் வேற ஏதாவது பண்ணும், வித்தியாசமா பண்ணு சொல்லு சிவா. ஐ திங்க் நான் ஏற்கனவே வேற மேடையில சொல்லியிருக்கேன். ஹேட்ஸ் ஆஃப் யூ. இட்ஸ் அந்த படம் கலக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த படம் எங்க கூட வரல. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஒரு 3 வாரம் 4 வாரம் தள்ளி வாங்க. நிவின் தேங்க்யூ. நிவின் என்னோட ஓகே, அதுக்கு முன்னாடி நிவின் சேட்டனுக்கு ஒரு ஓ கொடுங்க. தேங்க்யூ நிவின் ஃபார் கமிங் ஹியர். நிவினோட பிரேமம் பார்த்துட்டு எனக்கு பிராந்தை மறந்தும் எல்லாம் மறந்தும். பின்ன பிரேமம் மேல பிரேமம் வந்தும். அண்ட் நிவின் சொன்னது இந்த மாதிரி ஒரு மேடைக்கு தமிழ் படத்துக்கு வந்ததே கிடையாது. We are honored to have you here and thank you everybody for all the lovely words you said. Thank you. I love you all. யாராவது மறந்துட்டுனா மன்னிச்சிருங்க. அண்ட் நிவின் போறதுக்கு முன்னாடி என் ஃபேமிலி வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. They said they are big fans. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். So we'll meet before you go. Thank you very much and I'll see you all later.